ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல எங்க குடும்பத்து மேல உனக்கு அவ்வளோ பாசமா என்ன? என்ன கதிர் இப்படி கேட்டுட்டீங்க? இது என்னோட தாத்தா பாட்டி குடும்பம். நீங்க என் ரத்த பந்தம். உங்க மேலலாம் பாசம் இல்லாம எப்படி போகும்? நடந்த உண்மை தெரியாம அப்பாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா இப்பவும் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துடணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என்ன நான் கேட்டதுக்கு பதிலே காணோம்? அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் தாத்தாவையும் பாட்டியையும் என் சொந்த தாத்தா பாட்டியா தான் பாக்குறேன். இந்த குடும்பத்தை நான் ஏன் குடும்பமா தான் நினைக்கிறேன். சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். என்ன? நீங்க அந்த தண்ணியில அடிச்சு சத்தியம் பண்ணதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அந்த சத்தியத்தை பண்ணவே விட்டுருக்க மாட்டேன். அம்மா, எந்த நம்பிக்கையில அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணீங்க? நீ அந்த நேரத்துல என் கண்ணை பார்த்து என் கைய பிடிச்ச ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னது எனக்கு அந்த கொலசாமியா இறங்கி வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ சொன்னதும் எல்லாம் நடந்துடும் ஏதோ மனசுக்குள்ள தோணுச்சு. அத சொன்னது நீ. நான் எப்படி நம்பாம இருப்பேன்? எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை விட உன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் அதிகம். வா போலாமா? ரங்கா, கதிர் எங்கம்மா ஆளே காணோம்? தெரியலப்பா, இங்கதான் இருந்தா. ரொம்ப நேரமா ஆளைய காணோம், எங்க போயிருக்கான்னு தெரியல. ஆமா ரங்கு, நம்ம நர்மதா கூட ரொம்ப நேரமா காணோம். புள்ளைய காணோம்னு பேசிட்டு இருக்க, அவளை காணோம்னு சொல்ற. கொழுப்பாயிடுச்சா உனக்கு? ஏன்பா, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருக்க மாட்டீங்களா? திட்டினா எனக்கு என்ன வந்துச்சு? உங்க அம்மா வாய் தான் வலிக்க போகுது. அப்ப இந்த சூடு சொரண ரோஷம் மானம் வெக்கோல சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? அதெல்லாம் எங்க குடிகார வர்க்கத்துக்கே கிடையாது. அதோட இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உடம்புல சுகர், பிபின்னு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உன் குடிகார பெருமையை கொஞ்சம் நிறுத்திட்டு வாய மூடுறியா? ஓகே. ஏய், நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. ஒரு நிமிஷம். யோ பெரிய மனுஷா, வெளியே வாயா. டேய் சிதம்பரம், ஏய் வாயா வெளியே. வாடா.
என்னடா நம்மள சத்தம் போட்டு கூப்பிட்டு வீட்டு வாசல்ல வந்து கறி சோறு பரிமாறி சாப்பிடுறாளேன்னு பாக்குறியா? அது 2-3 விஷயம் உன்கிட்ட பேசலான்னு கிளம்புனேன். கூட பிறந்த பொறப்போட பொஞ்சாதி எனக்காக இளம் ஆட்டுக்கறி சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போன்னு சொல்லுச்சு. சரி, உன்கிட்ட சாவகாசமா பேசிக்கிட்டே கறி சோறு சாப்பிடலாமேன்னு கேரியர்ல கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கறி சோறு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல காரியம் பண்ணி 16ஆம் நாள் போடுற சோறாத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சுதான் நான் இத சாப்பிடுறேன். பாத்தீங்களாங்க, அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்களா? அப்பா, ஏ? கதிர உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அப்பா என்னப்பா? ஏய் கதிரு, இங்க காஞ்சனா வந்து அப்பாவை சீ மாமா இல்ல கரெக்ட் மாமாவை அசிங்கமா பேசிட்டு இருக்காடா. என்னப்பா சொல்ற? ஆமா கதிரு, எனக்கு என்னமோ தப்பா நடக்குமோன்னு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வா. நான் பக்கத்துல தான் இருக்கேன், உடனே வரேன். நீ போன வை. என்னாச்சு? அந்த காஞ்சனா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னவா? வா. நம்ம வேற எதிரில் போய் நின்னா நமக்கு அடி விழுமோ? பேசாம ஒளிஞ்சிருந்து பாத்திர வேண்டியதுதான். தாத்தாக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நாம அங்க போனோம். இப்போ காஞ்சனா வீட்டுக்கே போயிருக்கா. அவ அடங்க மாட்டா போல இருக்கே.